நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி மதியம் ஸ்டார்ட் ஆகி நாளை மறுநாள் சான் ஜுவான் யூஎஸ் ஐலாண்டில் முடிய போகுது. அங்கே தான் நம்ம வந்து ஷிப் ஜாயினிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இருக்கிறது ஈரோட்டில் இருக்கும். இங்கே தான் நம்ம சென்னை போக போகிறோம். அங்கே தான் நம்மளோட ஃப்ளைட். ஸோ இங்கேருந்து சென்னைக்கு நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 3 ஃப்ளைட் மாறி போக போகிறோம். சென்னை டு தோஹா, தோஹா டு நியூயார்க், நியூயார்க் டு சான் ஜுவான். நம்ம வந்து 3 ஃப்ளைட் மாறி போக போகிறோம். கொஞ்சம் வெயிட் தூக்கி உள்ள வச்சுருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூண்ணா. உள்ள வாங்க உள்ள வாங்க. சரி ஜல்தி இங்க ரோஸ்ட்ல கூடாதுங்க. வேர்ல கால் வந்து ஸ்கூல் பசங்க திரும்பி ஹாஸ்டலுக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ஃபேமிலி விட்டு கிளம்பி தான் ஆகணும். ஓகே ரைட். பஸ் ட்ராவலே 7 hours வருது. நம்ம இப்போ மணி 2:30. ஆக்சுவலி வந்தது ஒரு 15 minutes லேட்டு தான் பஸ்ஸு. 9:30க்கு ரீச் ஆகும். 9:30 இல்லை 10 o'clock ரீச் ஆகும். ஸோ பெருங்குளத்துக்கு தான் ரீச் ஆகும். நம்ம பெருங்குளத்தில் ஏர்போர்ட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். ஆக்சுவலி நான் இந்த ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ண காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறேன். அந்த பஸ்ஸில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஆஸ் யூஷுவல் தலைக்காணி இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, தலைக்காணி இருக்குது, அதுலேயே ஒரு தலைக்காணி மாதிரி ஒரு ஸ்டிங் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஏசி வர இடம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஏசி வர இடம். பேகு வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் பேக் வைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நான் புக் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 மணி நேரம் ஆகுது இல்லையா. ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம். ஃப்ளெக் பாயிண்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் ஃப்ளெக் சொருகிற மாதிரி பாயிண்ட்டு கிடையாதுங்க. எனக்கு நார்மல் பஸ்லேயே வந்திருக்கலாம். பட்டு 2 நாள் ட்ராவல் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக போனால் தான் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண உடனே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக போகிறதுக்கு தான் இதை புக் பண்ணது. ஓகே, நம்ம ரிலாக்ஸாக போகலாம். பெருங்குளத்தூர் வந்துவிட்டோம். ஓகேங்களா, கரெக்டாக டைம் 9:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி ஆட்டோ ஏறிட்டோம். ஆட்டோ ஏறி ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான். பட் நம்ம முன்னாடியே போய் ரீச் ஆகிறோம். ஓகேங்களா, அங்கே போயிட்டு செக்இன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ வந்து ஆக்சுவலி ஏர்போர்ட் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ளே ஹோட்டல் இருக்கும், ஈவன் லான்ச்சும் இருக்கும். நம்மளுக்கு அக்சசிபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம 7 மந்த்துக்கு நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால வந்து மறுபடியும் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ நம்ம ஒரு பக்கா நம்ம ஊர் ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம். கூடவே 2 வாழைப்பழமும் வாங்கிக்கிட்டோம். அதாங்க நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம நேராக வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். நம்ம ரோடு கிராஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு பேக் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராலி இருக்குது இங்கே வெளியவே. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம பேக்கை வச்சுட்டு தள்ளிட்டு போகலாம். ஸோ இந்த ட்ராலி நம்ம அந்த ட்ராலி தான் வச்சுருக்கோங்க. ஸோ அந்த ட்ராலி தான் நம்ம இந்த பேக்லாம் வச்சுட்டு ஏர்போர்ட் உள்ள தள்ளிட்டு போக போகிறோம். ஸோ இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா தானாக மூவ் ஆகாது. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். விட்டுட்டுனா மூவ் ஆகாது. ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் பிரேக்கு. ஸோ நம்ம இதை தான் தள்ளிக்கிட்டு இப்போ போக போகிறோம். மெட்ரோ இருக்குது. நீங்கள் மெட்ரோவில் ஏறிங்கன்னா நீங்கள் சென்னையில் எங்கே மெட்ரோவில் ஏறினாலுமே ஏர்போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வாட்டிக்கு போகும்போதே மெட்ரோவிலே தான் போனது. இப்போ டெர்மினலில் வந்துட்டாங்க. டெர்மினல் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் 2. நம்ம இங்கேருந்து தான் என்ட்ரு ஆக போகிறோம். வெளியே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலி 4th டைம் வரேன். இது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஃபார்மசியிலேருந்து சாய்,
மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் நகருவோம். நோ நோ சார், தேங்க்யூ. ரேப்பிங் வேண்டாம். எவ்வளோ ஆகுது ரேப்பிங்க்கு? சார் லக்கேஜில் போகிறதில்ல சார், வெயிட் பார்த்து பேக் பண்ணி போகலாம் சார், சேஃப்டியாக இருக்கும் சார். ஸோ 30 kgக்கு எவ்வளோ வருது சார்? வெயிட் பார்த்து இல்லை சார், 1 பேக் 400 சார். 400 வருது. அப்படி வருது சார். இல்லை வேண்டாம் கேட்டார். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாவே பேக்கை வந்து வ்ராப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் வந்து சுற்றி தருவாங்க. ஸோ அதுதான் வந்து வ்ராப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு எப்படி மினிமமாக 400லேருந்து 500 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகும். அதாங்க ஆக்சுவலி நம்ம பிளெயின் பார்த்தீங்கன்னா கத்தார் பிளெயின். ஸோ அதோட செக்இனில் தான் இருக்கும். செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்மளோட கேட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட் டிக்கெட் வந்துடுச்சு. நம்ம ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளைட் டிக்கெட் நான் சொன்னேன் இல்லையா, 3 ஃப்ளைட் மாற போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்குமே ஒவ்வொரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9B அந்த கேட்டுக்கு தான் போகணும். ஸோ அது கிட்ட தான் இருக்கும். இதுதான் 9B. ஸோ நம்ம செக்இன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஜோனாக பிரிச்சுருக்காங்க. உள்ள ஃப்ளைட்டில் இருக்குங்களா, அந்த ஃப்ளைட்டில் நம்ம பார்த்திங்கன்னா Zone 1. ஸோ இதுமாதிரி Zone 2 Zone 3 இருப்பாங்க. நம்ம Zone 1 கூப்பிட்டாங்க, நம்ம வந்துட்டோம். ஸோ செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்இன், நம்ம பாஸ்போர்ட் லக்கேஜ் அதெல்லாம் செக்இன் கவுண்டர், அதுக்கப்புறம் இமிக்ரேஷன். இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு சொல்லிட்டுருக்கேன். இமிக்ரேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் கேட் கிட்ட மறுபடியும் நம்ம டிக்கெட் எல்லாத்தையும் பார்த்து உள்ளே விடுறாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்கா. ஸோ சதீஷ், கம்ஃபர்டபுள் ஜர்னி. தேங்க்யூ. எஸ், உள்ளே போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலி இது இந்த 3rd டைம் நான் இங்கேருந்து கிளம்புறேன். பட் இருந்தாலுமே எல்லா வாட்டியுமே ஒரு ரீஃப்ரெஷிங்காக தான் இருக்கும் ஃப்ளைட் ஜர்னினாவே. அந்த சவுண்டும் நம்ம இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நம்ம சீட்டை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பாஸில் பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, மிச்சம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளோட ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டு, கத்தார். ஸோ இது வரைக்கும் அந்த லிஃப்ட் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஃப்ளைட் டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டோர். Good morning. We see this way. Thank you. Good morning. We see this side. 41A. ஓகே, நம்ம சீட் நம்பரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரோவுமே பார்த்தீங்கன்னா நம்பர் தாங்க இருக்குது. 1னா இந்த 1 ரோ ஃபுல்லாமே நம்பரில். அதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஏபிசிடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது. 19 ஏபிசி. அதுக்கப்புறம் அது வந்து கேஜேஎஃப் வரைக்கும், இங்கே கேஜேஹெச் வரைக்கும் போகுது. ஸோ 1னா அதில் இருக்க ஒரு 9 சீட்டு. பாருங்கள், நமக்கு முன்னாடியே வந்துட்டனால நம்ம எல்லா சீட்டையுமே பார்க்க முடியுது. ஸோ நம்ம Zone 1, ஸோ அது பின்னாடி இருக்குது. அப்போ நம்ம இப்போ கடந்து வந்தது 2வது Zone 2ன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம Zone 1 ஃபஸ்ட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேக்லேருந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டு வருவாங்க போல இருக்குது. பாருங்க, உட்காந்துடலாம்.